ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்வினை நாள்தொறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா பொன்னுசாமி ஐயா, விநாயகர் பாடல் பாடுங்கய்யா. பிரியதனுருமை கொளமிகு கரியது வடிகொடுதரதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் வயல் வலி வலமுறையினையே. சிற்றம்பலம். நன்றிங்க. லதாம்மா, நாலூர் துதி பாடுங்க. நாலூர் துதி பாடுங்கம்மா. பாடுறோம்மா. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. அனைத்தடியார் திருவடி பணிகிறேன்மா. சிவாயனமா. அம்மா வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபாம்பொருளின் பெரும் கருணையினால் சிவனடியார் பெருமக்களின் அருள் சரிதங்களை போற்றி வணங்குகின்ற திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கூன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் அருளி செய்த அருள் நிகழ்வுகளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் என்ன பார்த்தோம்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். அதற்கு முன்னாடி இந்த பெரிய புராணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடியார் பெருமக்களுடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வீற்றிருந்து அருளி காலந்தோறும் சென்று புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்றார். பிற ஸ்தலங்களையும் வணங்கி இறைவனின் புகழை பாடி உலகமுய்ய தந்தருள வேண்டும் என்ற கருத்தினால் சிவஸ்தலங்கள் தோறும் வருகின்றார். அதுல நிறைய சிவஸ்தலங்கள் பார்த்தோம். திருவலம்புரம் அப்படின்ற அருள் திருத்தலத்திற்கு எனக்கு இனி திணைத்தனை புகலிடம் அறிந்தேன். நம்ம பற்றுவதற்கு ஒரு பற்றுக்கோடு வேணும் இல்லையா? இந்த பிறப்பு இறப்புன்ற சூழல்ல தடுமாறிட்டு இருக்கோம். நமக்கு கை பிடிக்க கை தூக்கி விட யாருமே இல்லை. அப்ப சிவபெருமான் மட்டுமே பற்றி கொள்ளக்கூடிய பற்றுக்கோடாக விளங்குகின்றான். அந்த பற்றுக்கோடினை நான் தெரிந்து கொண்டேன், பிடித்து கொண்டேன்னு சொல்றாரு. அதாவது எனக்கு இனி திணைத்தனை, இந்த திணை இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னதா அந்த அளவுக்கு என்ன ஆச்சு, அந்த அளவுக்காவது நான் புகலிடத்தை அறிந்து கொண்டேன், அதனை விடாது பற்றி கொண்டேன். அதனால எனக்கு இனி தீமை அணுகாது.
இப்போதும் வந்து நன்மையே அப்படின்ற கருத்தோடு அந்த திருவலம்புரம் அப்படின்ற திருத்தலத்துல பதிகத்தை பாடி அருளுகின்றார். அதுக்கப்புறம் வந்து இந்த திருவெண்காடு வருகின்றார். திருசாய்க்காடு, இந்த திருசாய்க்காடுல சிறப்பா பார்த்தோம். இந்த கடலோரம் அமைந்திருக்கின்ற ஒரு பதி. கடல் கூட இறைவனை வணங்குகின்றது. எப்படி வணங்குகின்றதுன்னு பார்த்தா, அங்க இருக்கிற சங்குகளை எல்லாம் கரைகளில் கொண்டு வந்து சேர்த்து அந்த இசை வாத்தியங்களை முழக்கி இறைவனை வணங்குவோம் இல்லையா, அது போல கொண்டு வந்து சேர்க்கின்றது. இந்த வேகமா கடல் அந்த அலைகள் அடிக்கும்போது அப்படியே நுரை பொங்கும் இல்லையா, நீர் துவளைகள் வந்து எங்க பார்த்தாலும் வீசும். அது போல தூபம் போல அந்த கடல் திவலைகளையும் இந்த நீர் திவலைகளையும் அந்த நுரையையும் அந்த சாத்தி என்ன பண்ணுதான், கடல் வந்து தூபம் போல இறைவனை வணங்குகின்றது. அது போல விளக்கு வேணும் இல்லையா, அது போல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவழங்களையும் தன்னுள் இருக்கின்ற அந்த ரத்தினங்களையும் மணிகளையும் சுவாமிக்கு வந்து சேர்த்து தீபம் போல வைத்து வழிபடுகின்றது. மலர் வேணும் இல்லையா, அதற்காக முத்துக்களை கொண்டு வந்து கரையில் சேர்த்து இறைவன் திருவடியில் சேர்த்து கடலும் இறைவன் திருவடியை பூஜை செய்து வணங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான், தெய்வ சேக்கிழார் பெருமான் அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காங்க. அந்த திருசாய்க்காட்டினை வணங்கி அடுத்தது திருவெண்காடு, எல்லாம் மூன்றாக சிறப்பு பொருந்தியதாக இருக்கும். முக்குள்ள நீர்ல இருந்து இறைவன் வந்து 3 விதமா இருப்பாங்க. இது போன்று சிறப்பு பொருந்தி அந்த திருவெண்காடு, இந்த திருவெண்காட்டிலே படங்கொள் நாகம் சென்னி சேர்த்தி என்று இறைவன் அந்த படம் கொண்ட அந்த நச்சினை உடைய பாம்பினை திருமுடியில் சேர்த்த பெருமையினை போற்றும் விதமாக ஆரம்பித்து திருவெண்காடு பதிகம் பாடுகின்றார். அடுத்தது திருநனிப்பள்ளி, அது சீர்காழி பிள்ளையார் ஆகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய தாயார் அவதார ஸ்தலம். அந்த திருநனிப்பள்ளி சென்று வணங்கும் பொழுது ஆதியன் ஆதிரையன் அயன் மாலரிதற்கரிய சோதியன் இல்லையா, அவற்றுக்கும் ஆதியான இறைவன் அவன், ஆதிரை திருநாளுக்கு உரியவன், அயன் மாலாலும் அரிதற்கு அரிய அவர்களுக்கும் காலத்தினை வகுத்த பெரியோன், பெருமை அப்படிப்பட்ட ஜோதியனாக விளங்குகின்ற இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு திருநனிப்பள்ளி இறைவன் மீது பாடுகின்றார். அந்த பதிகத்தோட சிறப்பு அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் திருவருளால் உமையன்னை ஞானப்பால் ஊட்டினாள் இல்லையா, அந்த அருள் நிகழ்வை வந்து எடுத்து போற்றி வணங்குகின்றார். இது அடியார் பெருமக்களுடைய வாழ்க்கையில நிகழ்கின்ற இந்த போல அருள் செய்திகளை எல்லாம் மற்ற அடியார்கள் போற்றி வணங்குவார்கள், தாமும் உலகமும் உய்ய வேண்டும்ன்றதுக்காக. அது போல இந்த ஊனவில் காழி தன்னுள் உயர்ஞான சம்பந்தற்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. அதாவது குற்றமே இல்லாத சீர்காழியில உயர்ந்த பெருமைகளை உடைய ஞான சம்பந்தருக்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் இறைவன், அவன் எப்பொழுதும் திருநனி பள்ளியில் வீற்றிருக்கின்றான் என்று ஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் உமையன்னையோட சேர்ந்து என்ன பண்றாரு, ஞானப்பால் ஊட்டினார் இல்லையா, அந்த அருள் நிகழ்வை அகச்சான்றாக இங்கே போற்றி வணங்குகின்றார். அடுத்தது வந்து திருநின்றியூர் செல்கின்றார். திருநின்றியூர் திருத்தலத்துல வந்து அது ஒரு சிறப்புக்குரியது. என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய செயல்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லி இவ்வளவு பெருமைக்குரியவன், அந்த பெருமையை கண்டு அந்த கருணையை கண்டு இறைவனை வந்து அடைந்தேன் அப்படின்றாரு. ஏன் எத்தனையோ அருட்செய்கைகளை இறைவன் செய்து அருளுகின்றார். அத்தகைய கருணையை கண்டு பெருமையை கண்டு அடியார்க்கு எளிவந்த பிரானாக விளங்குகின்ற தன்மையை கண்டு உன்னை வந்து அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி சொல்கின்றார். அதுல வந்து சிறப்பு வந்து சென்ற வகுப்புலேயே சொன்னோம், 7,700 அப்படின்னு நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் எத்தனை பதிகங்கள் பாடி அருளி இருக்கின்றார். அது வந்து பதிகங்கள் 4,900 அது பாடல்கள் அப்படின்ற ஒரு இருவேறு கருத்து நிலவுகின்றது. 4,900 பதிகங்கள் அவர் வந்து பாடி இருப்பதாக CKS உடைய அருள் உரையில இருக்கு. அத்தகைய பதிகங்கள் அவர் பாடி அருளி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அகச்சான்றாக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாம அங்க வந்து கோசெங்கட் சோழனார் கட்டிய கோயில், அது தெரியும் நமக்கு. மாட கோயில்கள் எல்லாம் வந்து நாயனார் பெருமானாராகிய கோச்செங்கட் சோழனார் கட்டி அருளியது. அவர் வந்து அவருக்கு அந்த சிலந்தியாக இருந்து
இறைவனுக்கு பூஜை செய்தார் இல்லையா, அதற்காக இறைவன் என்னென்ன அருளி இருக்கார் அப்படின்றத போற்றி சொல்றாங்க. திருவும் வன்மையும் திண்டிரல் அரசும். அதாவது திருவுனாலே சிவபெருமானோட சம்பந்தப்பட்டது. அப்ப சிவ செல்வமாகிய திருவினை தருகின்றார், வன்மையாகிய வலிமை தருகின்றார், சிறப்பு பொருந்திய அரசும் அரசாட்சியும் தருகின்றார். யாருக்குன்னா சிலந்தியாருக்கு. சுவாமிக்கு மேல வந்து சருகுகள் மரத்துக்கு, வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருக்காரு சுவாமி. இப்ப அந்த இலைகள்லாம் உதிர்ந்து சுவாமி மேல குப்பை விழுமே. அது மட்டும் இல்லாம மழையிலையும் அந்த வெயிலையும் சுவாமி திருமேனி வருந்துமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, தன்னுடைய அந்த நூலை கொண்டு என்ன பண்ணுது, சுவாமிக்கு அழகிய பந்தல் மேற்கட்டியை அமைக்கின்றது சிலந்தி. அந்த சிலந்தியோடைய அன்புக்கு இறங்கி இறைவன் என்ன பண்றாரு, அதற்கு திருவும் சிவ செல்வமும், அதாவது சிவ பேரு, சிவ பக்தியும், வன்மையும், திண்டிரல் அரசும் சிலந்தியாறு செய்த பணி கண்டு அருளுகின்றார் இறைவன். அந்த பெருமையை கேட்டு நான் உன் மலரடி அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பதிகத்தை. அது போல இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி வணங்கி உன் கருணையை கண்டு வந்து அடைந்தேன் அப்படின்னு திருநின்றியூர் பதிகத்தில் பாடி அருளுகின்றார். அதுக்கப்புறம் பல சிவஸ்தலங்களை வணங்கி கொண்டு திருக்கோலக்கா திருஞான சம்பந்த பெருமானுக்கு பொற்றாளம் இறைவன் தந்தார் இல்லையா. ஏன்னா அந்த குழந்தை வந்து கைகளால தாளம் தட்டி பாடுகின்றது. 3 வயசு குழந்தை இல்லையா, கை எப்படி இருக்கும், மலர் போன்று இருக்கும். அப்ப வந்து பதிகத்தை பாடும் பொழுது அது கையால, பாருங்க எவ்வளவு சுவாமிக்கு கருணை, கையால கைத்தட்டி அந்த அந்த ஓசைக்கு ஏற்ற போல பாடும் பொழுது அந்த குழந்தையுடைய திருக்கைகள் நோகும் என்று கருணையோடு என்ன பண்றார் இறைவன் பொத்தாளம், அதுவும் பஞ்சாட்சரம் பொறிக்கப்பட்ட பொன்தாளத்தை இறைவன் தருகின்றார். உண்மை எண்ணெய் வந்து அந்த ஓசையை தருகின்றார். அதனால ஓசை கொடுத்த நாயகி தாளபுரீஸ்வரர் என்ற நாமத்தோடு அங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். அந்த திருத்தலத்துக்கு செல்லும் பொழுது இந்த செய்தியை அவர் சொல்றார், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம். ஏன்னா சுவாமி என்ன பண்ணாங்க, திருத்தாளம் கொடுத்தாங்க. அப்ப இசையோடு தேவார பதிகங்களை பாடி அருள்வதற்காக. அப்ப அந்த இன்னிசையோடு தமிழையும் பரப்புகின்றார் உலகமுய்ய ஞான சம்பந்த பெருமான். அதற்காக அவர் முன் தாளம் ஈந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அப்படி பாடுகின்ற பாடலுக்கு இறங்கும் தன்மையான். என்ன பதிகங்களுடைய சிறப்புகள் என்னன்னா, அந்த பாடலை நம்ம பாடும்போது இறைவன் கேட்டு இறங்கி அவனோட கருணையானது இறங்கி வந்து நமக்கு அருள் செய்யும். வாரி ஞான சம்பந்த பெருமான் இசையோடு என்ன பண்றார், தமிழையும் பரப்புகின்றார், பக்தி மனத்தை பரப்புகின்றார். அவருக்கு தாளம் மீண்டவன், அதை கேட்டு இறங்கி அருள் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோலக்காவில் பாடி அருளுகின்றார். அடுத்து திருநீடூர் வருகின்றார். பார்த்தோம், திருநீடூரை மறந்துட்டு திருத்தலத்தை வணங்காமல் செல்லும் பொழுது இறைவன் நினைப்பிக்கின்றார். நினைக்கும் பொழுது ஐயோ சுவாமியை மறந்துட்டோமே, சென்று வணங்க வேண்டும், திருப்பியும் வந்து கோயிலுக்கு வணங்குகின்றார். ஒவ்வொரு பாடல்லையும் இதை வச்சு சொல்றார், ஐயோ மறந்துட்டு போயிட்டனே, உன்னை வணங்காம இருக்க முடியுமா, பணியா விடலாமே, பணியா விடலாமே, உன்னை பணியாமல் விட்டுட முடியுமா, இருக்க முடியாது அப்படின்றத ஒரு பாடல் இறுதியிலும் வச்சு வந்து பாடுகின்றார். இந்த பதிகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் ஒன்று அடியார் இளரானார் கூடுமாறு தனை கொடுப்பானே. அதாவது உயிர்கள் எல்லாமே வந்து பிழை செய்யும், குற்றம் செய்யும். ஆனா அடியார் பெருமக்கள், இறைவன் மீது வைத்த அன்புருவானவர்கள், இறை தொண்டிலே நிற்கின்றவர், பக்தி உரைப்புல இருக்கிறவங்க வந்து குற்றம் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்தாலும் அந்த குற்றங்கள் வந்து நீங்குமாறும், குற்றங்களால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படாதவாறும் இறைவன் தன்னையே கொடுத்து அருள் செய்வான். இவ்வளவு கருணை பாருங்க. குற்றம் ஒன்று அடியார் இளரானார் கூடுமாறு தனை கொடுப்பானே. அடியார்கள் வந்து குற்றம் செய்யாமல் தடுப்பானே, குற்றம் செய்தாலும் இதற்குரிய துன்பம் அவர்களை சாராது. அவ்வாறு தடுத்து தன்னையே தந்து, அது எப்படி அது சாத்தியம்னா, இறைவன் தன்னையே அடியார்களுக்கு தந்து தன் செயலாக கொள்வான். அடியார்கள் செய்கின்ற செயலை தன் செயலாக கொண்டு அவர்களுக்கு அந்த கர்மங்கள் ஏறாத வண்ணம் அருள் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு திருநீடூர்ல சிறப்பித்து சொல்கின்றார். அது மட்டும் இல்லாம இவர் மறந்துட்டு போயிட்டார் இல்லையா, அதையும் வைத்து பாடுகின்றார். நீடூர் நின்று உகந்திட்ட பிரானை ஆரூரன் அடி காண்பதற்கு அன்பாய் ஆதரித்து அழைத்திட்ட. மறந்து போயிட்டேன், இறைவன் ஞாபகப்படுத்தி அன்பா அழைச்சி பாட வைத்து
ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய கருணையினை போற்றுகின்றார். இது ஏன் சொல்லணும்னா, அந்த பதிகங்கள்ல ஒரு சில ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களை போற்றி இறைவன் திருவுருளை நாம் பெற வேண்டும்ன்றதுக்காக அந்த சிறப்புக்குரிய சொல்லிட்டு இருக்கேன். இவ்வாறு திருப்புன்கூர், திருக்கோலக்காய் எல்லாம் வணங்கிக்கிட்டு அடுத்தது திருக்குறுகாவூர் வருகின்றார். அது வரையும் தான் சென்ற வகுப்புல பார்த்தோம். 156வது பாடல் வரையும் பார்த்தோம். இன்றும் அந்த 156வது தொடர்ச்சி சிந்திச்சாதான் சிறப்பா இருக்கும். 156வது பாடல். இப்ப வந்து குறுகாவூர் செல்கின்றார். 156வதுல உன்னீர் வேட்கையுடன் உரு பசியால் மிக வருந்தி பன்னீர்மை மொழி பறவையார் கொழுனர் வரும் பாங்கர் கண்ணீடு திருநுதலார் காதலவர் கருத்து அறிந்து தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு வழி சார்கின்றார். இப்ப குறுகாவூர் அப்படின்ற சிவஸ்தலத்துக்கு வருகின்றார், இறைவனை தரிசித்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மிகுந்த வெயில் காலம், கோடை காலம், வேனில்னா வந்து கோடை காலத்துல வராங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தாகம் ஏற்படுகின்றது, பசியும் ஏற்படுகின்றது. என்ன அவங்களோட எப்படி வந்து அடியார் பெருமக்கள், இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வருகின்றார் சிவஸ்தலத்துக்கு எல்லாம் எழுந்தருளி வர்றாருன்னா அவரு மட்டும் வரமாட்டாரு. பல்லாயிரக்கணக்கான அடியார் பெருமக்களும் கூடவே வராங்க. கூட பரிசனங்கள்னா இப்ப வந்து அவருக்கு உணவு தயாரிக்கிறதுக்காகவும் இப்ப இரவுல எங்கேயாவது தங்கணும்னா அதற்கு வசதி ஏற்பாடு பண்ணி தரணும். அப்ப அதுக்காக அவருக்கு தொண்டு செய்வதற்காக பரிசனங்கள் இருப்பாங்க. அவங்கதான் இவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உணவு சமைத்து தரணும். உங்க கூட வரும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தா அவங்க வந்து உணவு சமைச்சாதான் இவங்க சாப்பிட முடியும், கூட வர அடியார்கள். அது போல அந்த பரிசனங்கள் கூட வந்து இவருக்கு உணவு சமைப்பவர்கள் வந்து கூட வரல. இப்ப உணவு கிடைக்கல, ரொம்ப நேரம் அந்த உணவு உண்ண வேண்டிய நேரமும் ரொம்ப தாண்டிடுச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பசியும் அது மட்டும் இல்லாம தாகம், நீர் வழியில எங்கேயுமே தண்ணியும் கிடைக்கல, குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. எங்கேயாவது ஒரு குளமோ எங்கேயோ ஒரு ஆறோ ஓடையோ இருந்தா கூட அவங்க வந்து தாகத்தை தணிச்சிருப்பாங்க. இப்ப எங்கேயும் தண்ணி கூட குடிக்க கிடைக்கல, உணவும் கிடைக்கல, அந்த பரிசனங்களும் வந்து சேரல உணவு சமைப்பதற்கு. இப்ப உன்னீர் வேட்கையுடன் உரு பசியால் மிக வருந்தி, ரொம்ப நேரம் ஆயிருக்கும், அப்புறம் அந்த உணவு நேரம் தாண்டிடுச்சு. அப்ப வந்து அந்த தாகத்தாலும் பசியாலும் மிக வருந்துகின்றார்கள். வருத்தம் மிகுதியாக அவங்களுக்கு வருது. இருந்தாலும் பன்னீர்மை மொழி பறவையார் கொழுனர், அதாவது இசை போன்ற மொழி, பறவையார் இருக்காங்க இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய துணைவியார், அவங்களோட மொழி எப்படி இருக்குன்னா பாடுறது போல இருக்குமா, இசையோடு கூடிய மொழி போல. அதாவது அவங்க மொழியே அவ்வளோ இனிமையா இருக்குமா. அத்தகைய இனிய மொழியினை உடைய பறவையாருடைய கொழுனர்னா கணவர், பறவையாருடைய கணவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வரும் பாங்கர், அவர் வரும் பக்கமாக சுவாமி என்ன செய்யறார் பாத்தீங்கன்னா, கண்ணீடு நுதலார் காதலவர் கருத்தறிந்து, அவர் வர வழியில சிவபெருமான் ஒரு செய்கை செய்கின்றார். என்ன பண்றாருன்னா, செய்யறது யாருன்னா கண்ணீடு திருநுதலார், நெற்றியில் ஒரு கண்ணினை உடைய, நெற்றி கண்ணினை வேற யாருக்கும் சுவாமியை தவிர யாருக்கும் இல்லை இல்லையா, அந்த நெற்றியில் ஒரு கண்ணினை உடைய சிவபரம்பொருள் என்ன பண்றாருன்னா, காதல் அவர் கருத்து அறிந்து, தன் மீது காதல் கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கருத்தினை அறிந்து கொள்கின்றார். என்ன கருத்து? அவருக்கு எல்லையில்லாத என்ன அது பசியும் அந்த நீர் வேட்கையும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வெயிலில் வாடி வருந்துகின்றார் அப்படின்ற கருத்தை காதலவர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வாறு வருந்துவதை சிவபெருமான் அறிந்து கொள்கின்றார். அறிந்து கொண்டு தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு வழி சார்கின்றார். அவர் வர பக்கத்துல எந்த வழியா வராரோ அந்த பக்கத்துல வச்சு நிற்கிறார். தன்னுடைய அன்பர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மிக வருந்துகின்றார். கண்ட உடனே தாயுள்ளத்தோடு சுவாமி என்ன பண்றாரு, தண்ணீரும் வேணும் இல்லையா, அப்ப தண்ணீரும் குளிர்ச்சியான நீரும் பொதி சோறும், சென்ற வகுப்புலே சொன்ன பொதி சோறுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சோத்து மூட்டைன்ற அர்த்தம் எடுத்துக்க கூடாது. பொதி சோறு அப்படின்னு சொன்னா வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட முடியாது. அப்ப அதுல வந்து குழம்போ சாம்பாரோ இல்ல கறிகாய் கூட்டு இதெல்லாம் இருக்கணும், பதார்த்தங்கள். பிறகு இது போல எல்லாமே கலந்து உணவு கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம வெளியூருக்கு போகும்போது செய்வோம் இல்லையா, சாதம் குழம்பெல்லாம் கிண்டி தொட்டுக்கெல்லாம் வச்சு பார்சல் பண்ணுவோம்ல, அது போல வந்து பொதிசோறு அப்படின்னு சொன்னா கறியும் இந்த கூட்டு கனிகள்
காய்கறிகள் இது எல்லாமே சேர்த்து ஒரு முழுமையான உணவாக கட்டி வச்சிருப்பாங்க. அது போல பொதி சோறும் கொண்டு வழி சார்கின்றார். இவர் எந்த வழியா வராரோ அந்த வழியாக சுவாமி இவருக்காக அந்த பொதி சோறை வைத்துக் கொண்டிருக்கின்றார். 157வது பாடல். வேனில் ஒரு வெயில் வெம்மை தணிப்பதற்கு விரை குளிர்மென் பானல் மலர்தடம் போலும் பந்தர் ஒருபால் அமைத்தே ஆனமறை வேதியராய் அருள் வேடம் கொண்டு இருந்தார் மானமரும் திருக்கரத்தார் வன்தொண்டர் தமை பார்த்து. அதாவது வேனில் ஒரு வெயில் வெம்மை தணிப்பதற்கு, ஏற்கனவே அவர் பசியோ அந்த நேரம் தாண்டிடுச்சு, அப்போ பயங்கரமான பசி, தண்ணி தாகம், தண்ணி கூட கிடைக்கல, தாகத்தோட வருகின்றார். அது மட்டும் இல்லாம அந்த கோடைக்காலம், வேனில்லாம் கோடைக்காலம், மிகுதியான வெயில்னால வாடி வருகின்றார். அந்த வெயில்னால அந்த வருத்தம் வேற, ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க, அந்த கால் வலி இருக்கு, அது இல்லாம வெயில் வெப்பம், அந்த வெப்பம், அது இல்லாம பசியும் தாகமும், இதோட அப்படியே இருந்து இழைத்து வருகின்றார். இந்த வேனில் ஒரு வெயில் வெம்மை தணிப்பதற்கு இப்ப சுவாமி என்ன பண்றாருன்னா, இந்த கோடை காலத்தினால அதிகமா இருக்கிற அந்த வெயில், இந்த வெயிலோட வெம்மை, அந்த வெப்பம் தணிப்பதற்காக என்ன பண்றாருன்னா, விரை குளிர்மென் பானல் மலர்த்தடம் போலும் பந்தல் ஒருபால் அமைத்தேன். இப்ப நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு, அந்த இடத்துல உட்கார வச்சு, நல்லா அடிக்கிற வெயில்ல உட்கார வச்சு உணவு கொடுக்க முடியுமா? அது இல்லாம ரொம்ப வெயில்ல வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்ப ஒரு பந்தல் வச்சாதான் அது கீழே உட்காந்து சாப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். வெயில்ல வராங்கன்றதுனால சுவாமி பந்தல் சுவாமியே அமைக்கிறாரா? அது எப்படி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செங்கழுநீர் மலர்கள் பூத்து இருக்கின்ற ஒரு குளம் வச்சுக்குங்க. அந்த குளம் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியான தண்ணீர் இருக்கும், அந்த மலர்கள் நிறைய பூத்து இருக்கிறதுனால வாசம் பாருங்க. சுவாமி அமைச்சிருக்கிற பந்தல் குளிர்ச்சி மட்டும் கொடுக்கலையா, வாசனையும் கொடுக்குதான். எப்படி மலர்கள் பூத்து இருக்கின்ற இந்த தடாகம், இந்த ஒரு குளம் எப்படி இருக்கும்? இப்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், அந்த மலர்களுடைய மனம் கொண்டதாக இருக்கும். அது போல இந்த ஒரு குளிர்ச்சியான குளம் போல ஒரு பந்தல் அமைக்கிறாராம். வாசனையும் அந்த குளிர்ச்சியும் நிறைந்ததாக ஒரு பந்தலை அமைக்கின்றார். அதுதான் விரை வாசனை கூடிய குளிர்ந்த மென்மையான மலர்கள், மென்மையான இந்த செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து இருக்கின்ற தடம்னா தடாகம் போல, ஒரு குளம் போல பந்தர் ஒருபால் அமைத்து. ஏன்னா போற வழி இல்லாம பக்கத்துல என்ன பண்றாரு, ஓரமா இது போல குளிர்ச்சியான வாசனை தரக்கூடிய ஒரு பந்தலை அமைத்து அந்த பந்தலுக்கு கீழே உணவை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனமறை வேதியராய் அருள் வேடம் கொண்டு இருந்தார். எப்படி இருக்காரு சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா மறையான வேதியராயின்னு எடுத்துக்கணும். அதாவது மறையும் ஆன வேதியரா, அதாவது மறையாகவே சுவாமி விளங்குகின்றார். இன்னொன்னு மறையை ஓதுகின்ற அந்தனராக விளங்குகின்றார் இல்லையா சுவாமி. அதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம தன்னை மறைத்து கொண்டு வேதியர் போல வருகின்றார். நிறைய அர்த்தம் எடுத்துக்கலாம். சுவாமி தன்னுடைய தாமாம் தன்மையை உணர்த்தாம என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மறையவர் போல, ஒரு வேதியர் போல என்ன பண்றாரு, தன்னை மறைத்து கொண்டு வருகின்றார். மறையான வேதியராய் அருள் வேடம், சுவாமியோட வேடம் எல்லாமே என்னன்னா அருள் வேடம். அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக இது மாதிரி பல வேடங்கள்ல சுவாமி வருவாரு. எல்லாமே அருளை தருகின்ற கோலம், அருத்திரு கோலம். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னை மறைத்து கொண்டு வேதியர் போல என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருக்காரு. அருள் வேடம் கொண்டு சுவாமி அந்த பந்தலுக்கு கீழே இருக்காரு. மானமரும் திருக்கரத்தார், அவர் யாரு? கையில் மானை கொண்டிருக்கின்ற திருக்கரத்தார். ஆனா இப்ப என்ன வச்சிருக்காரு, கையில சோத்து மூட்டையை வச்சிருக்காரு அடியவருக்காக. மானமரும் திருக்கரத்தார் வன்தொண்டர் தமை பார்த்து. ஏன் இங்க வன்தொண்டர் சொல்றாங்கன்னா, தன்னால் ஆட்கொள்ளப்பட்டவர் இல்லையா, வலிந்து நீ எனக்கு அடிமை சொல்லிட்டு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். எல்லா உயிர்களும் இறைவனுக்கு அடிமையாக வேணும்னு ஏங்குவோம். சுவாமி என்ன பண்றாரு, வழக்குரைத்து நீங்க என் அடிமைன்னு சாதித்து ஏற்றுக்கொள்கின்றார். அத்தகைய பெருமைக்குரியவர் இல்லையா. அப்பதான் சுவாமி அவருக்கு வன்தொண்டர் என்ற நாமம் கொடுக்கிறார். அப்ப இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவரை சுவாமி என்ன பண்ணுவாரு, பசியோட விட்டுருவாரா? அதற்காக தான் இந்த இடத்துல வன்தொண்டர் அப்படின்ற அருள்நாமத்தை சொல்றாங்க. தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த தொண்டன், அவனுக்காக சுவாமி நம்மை பார்த்து வழிய பார்த்து காத்துட்டு இருக்காராம் இறைவன். எப்பொழுதும் அடியாருக்கு அருள் செய்ய அப்படிதான் பார்ப்பார் இறைவன். காலம் பார்த்து காத்து கொண்டிருப்பார்.
இது போல தன்னுடைய அடியான் பசியோடும் தாகத்தாலும் வருகின்றான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அந்த பந்தல் கூட அவருக்கு மிக சிறப்பாக அமைத்து அதற்கு கீழே என்ன பண்றாரு சுவாமி, அந்த பொதிசோறு கையில இதுவரை மானை ஏந்திருக்கிறவர் அதெல்லாம் இப்ப ஏந்திருக்குல்ல, அடியவருக்காக பொதிசோறு கையில் தாங்கி சுவாமி என்ன பண்றார், காத்து கொண்டிருக்க வரவு பார்த்து வழியே பார்த்துட்டு இருக்கார். இந்த வழிதான் வரப்போறாருன்னு தெரியும். அந்த வழியில் சுந்தரமூர்த்தி நாயனார் வரவுக்காக எதிர்பார்த்து சுவாமி காத்திருந்தார். அதுதான் 157வது பாடல். 158வது பாடல். குருகாவூர் அமர்ந்தருளும் குழகர் வழிபார்த்து இருப்ப திருவாரூர் தம்பிரான் தோழர் திருத்தொண்டர் உடன் வருவார் அப்பந்தரிடை புகுந்து திருமறையவர்பால் பெருகு ஆர்வம் செல இருந்தார் சிவாய நம என பேசி. இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருகாவூர் அமர்ந்தருளும் குழகர் வழிபார்த்து இருப்ப. இந்த குருகாவூரில் வீற்றிருக்கின்ற அமர்ந்தருளும்னா விரும்பி வீற்றிருக்கின்ற உயிர்களுக்கு எல்லாம் அருள் செய்யணும் அப்படின்ற கருணையினால சுவாமி என்ன பண்றாரா, ஒவ்வொரு ஸ்தலங்கள்லயும் விரும்பி வீற்றிருக்கின்றார். அவ்வாறு அமர்ந்தருளும் குழகன். அதாவது குழகன்னா என்ன அர்த்தம்னா அழகு, இளமை, அது மட்டும் இல்லாம ஒரு உயர்ந்த செயல் செய்து அது யாருமே செய்ய முடியாத செயலை செய்து பெருமை பெற்றிருப்பவன், அவன் குழகன் அப்படின்னு சொல்லுவான். பிறருக்கு இணக்கமானவன். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இறைவன் ஒப்பில்லாத பெரும் கருணை உடையவன், பெரியவன். ஆனா என்ன பண்றாரு, எளிவந்த கருணையோடு அடியவருக்காக உணவு வைத்துக் கொண்டு காத்திருக்காரு இல்லையா, இப்ப நன்மை செய்யும் பொருட்டு. அதனாலதான் குழகன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு குருகாவூரில் அமர்ந்திருக்கின்ற குழகனார் ஆகிய சிவபெருமான் வழி பார்த்து இருப்ப, சுந்தரமூர்த்தி நாயனார் வருகின்ற வழியையே பார்த்து கொண்டு தன்னுடைய தொண்டரும் தோழரும் ஆகியவருடைய பசியை தீர்க்க வேண்டும் அப்படின்னே சுவாமி காத்துட்டு இருக்கார். அப்படி பார்த்து இருப்ப திருவாரூர் தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனார் வருகின்றார். அவர் எப்படிப்பட்டவர், திருவாரூரில் வீற்றிருக்கின்ற தம்பிரான், தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவனாக சிவபெருமான் செல்வ திருவாரூரில் வீற்றிருக்கின்றான். அவனுக்கு தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வளவு பெருமை சொல்றாங்க பாருங்க. இறைவனால ஆட்கொள்ளப்பட்டவர், வன் தொண்டர் என்னும் நாமம் கொடுக்கப்பட்டவர். அது முதல் பாடல்ல சொல்லிட்டு, இப்ப தம்பிரான் தோழர், திருவாரூரில் வீற்றிருக்கின்ற தம்பிரானுடைய தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் திருத்தொண்டரோட வராரு. அந்த இடத்துக்கு என்ன நம்ம ரொம்ப வெயில்ல வரோம். இப்ப கண்டிப்பா பக்கத்துல இது போல ஒரு நிழலோ ஒரு மரமோ இல்ல ஒரு பந்தலோ இருந்தா கண்டிப்பா அங்கதான் அந்த வெயில் வெப்பம் தணிவதற்காக போவோம் இல்லையா. அப்ப வருவார் அப்பந்தரிடை, வந்தவங்க பக்கத்துல இருக்கிற அந்த குளிர்ச்சியான பந்தலை கண்டு புகுந்து கொஞ்ச நாள் இலைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தலுக்குள்ளார வராங்க. புகுந்து திருமறையவர் பால் பெருகு ஆர்வம் செல இருந்தார் இல்லையா. அதாவது நம்ம இந்த கழுத்தாற் கொண்ட புராணத்திலே பார்ப்போம், இறைவன் நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி வழக்குரைக்கும் பொழுது கோபம் வரும். இருந்தாலும் இறைவனுடைய அந்த திருமேனி, அந்த திரு அழகை கண்ட உடனே தானாகவே ஒரு உள்ளம் உருகி நேசம் இறைவன் மீது கொள்ளும். ஏன்னா அது அடியாரா இருந்தவர் இல்லையா, இதற்கு முன்னாடி அகம்படிமை தொண்டு செய்தவர். அதனால உள்ளுக்குள்ளாரே அந்த இறைவன் மீது அந்த அன்பும் பக்தியும் இருக்கும். அது போலவே இங்க இறைவன் தன்னுடைய உருவை காட்டலனாலும் இவருக்கு அந்த உள்ளுணர்வு உணர்த்த அந்த ஆர்வத்தோடு அன்போடு அவர் பக்கத்துல, சுவாமி பக்கத்துல போய் நிக்கிறாரு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அந்த பந்தலிடை புகுந்து சுவாமி பக்கத்துல போய் நிக்கிறார். சும்மா நிக்கல, எப்படின்னா சிவாய நம என பேசி. இந்த பெரிய புராணத்துல சிவாய நம அப்படின்னு இறைவனுடைய அஞ்செழுத்து இந்த ஒரு பாடல்ல தான் வருது. அதனால சிறப்புக்குரியது இந்த பாடல். இறைவனுடைய நாமம் பலவாறு நம்ம போற்றுகின்றோம். நந்தி நாமம் நமசிவாயவேன்னு வருது. அதை குறித்து பதிகங்கள் நிறைய இருக்கு. அந்த அருள் பதம் நமசிவாயன்ற நாமமும் நிறைய இடத்துல வருது. ஆனா சிவாய நம அப்படியும் நம்ம அந்த 5 எழுத்தை ஓதலாம் அப்படின்னா சிவமகா புராணம் போற்றி வணங்குகின்றது. இந்த சிவாய நம அப்படின்ற அந்த நாமம் எங்க வருதுன்னா பெரிய புராணத்துல இந்த இடத்துல வருது. இது சிறப்புக்குரிய இந்த பாடல். இது சுவாமி என்ன பண்றாரு, வழி மேல விழி வைத்து பார்த்து கொண்டிருக்க திருவாரூர் தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தன்னுடைய அடியார்களுடன் அந்த குளிர்ந்த பந்தலில் புகுந்து இறைவன் அருகில் செல்கின்றார். என்ன சொல்லிட்டு பேசினா என்ன சொல்லிட்டே போறார், சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டே சுவாமி பக்கத்துல போய் அன்போடு நிற்கின்றார்.
எப்படி ஒரு காந்தத்தை நோக்கி இரும்பு ஈர்க்கப்படுமோ அது போல என்ன பண்றாரு, ஈர்க்கப்பட்டு இறைவன் பக்கத்துல போய் நின்று இறைவனோட நாமத்தை கூறுகின்றார். அடுத்தது 159வது பாடல். ஆல நிழல் கீழ் இருந்தார் அவர் தம்மை எதிர்நோக்கி சால மிக பசித்தீர் இப்பொதி சோறு தருகின்றேன் காலம் இனி தாழாமே கை கொண்டு இங்கு இனிது அருந்தி ஏல நரும் குளிர் தண்ணீர் குடித்து இளைப்பு தீரும் என வந்த உடனே சுவாமி என்ன பண்றாரு, அவருக்கு என்ன வேணும், அடியான் பசியால வருந்த கூடாது. வந்து நின்ன உடனே சுவாமி சிவபரம்பொருள் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த குருகாவூர் குழகர் ஆழ நிழல் கீழ் இருந்தார். ஆழ நிழல் கீழே இருந்து நால்வருக்கு அறமுறைத்த இறைவன், இப்படிப்பட்ட வேதத்தையே உணராதவர்களுக்கு வேதத்தின் பொருளை உணர்த்திய இறைவன் இப்ப என்ன பண்றாருன்னா, அவர் தம்மை எதிர்நோக்கி சுந்தரமூர்த்தி நாயனார் பக்கத்துல வந்து நிக்கிறார் இல்லையா, தன்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டு பக்கத்துல வர அடியானோட முகத்தை நேருக்கு நேரா பார்த்து எதிர்நோக்கி என்ன சொல்றாருன்னா, சால மிக பசித்தீர். சால மிக, சாலனாலே மிகவும், மிக மிக, அப்ப ரொம்பவும் பசிச்சிருக்கீங்க. பார்த்த உடனே சுவாமி சொல்றாரு, சால மிக பசித்தீர், மிகவும் பசி, ரொம்ப பசி உங்களுக்கு இருக்கு. இப்பொதி சோறு தருகின்றேன், இந்த பொதி சோறு கையில வச்சிருக்கேன், இதை நான் உங்களுக்கு தரேன். ஆலமினி தாழ்க்காமே கை கொண்டு, ஏன்னா தெரியும் அந்த சாப்பிடுற நேரம் கடந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, இப்ப இன்னமும் நீங்க காலத்தை தாழ்க்காம, நேரத்தை தாழ்க்காம உடனே சாப்பிடுங்கன்னு சுவாமி சொல்றாரு கருணையோட. காலம் இனி தாழாம, இன்னும் காலத்தை தாழ்க்காம, இப்பவே நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க நேரத்தை தாழ்க்காம கை கொண்டுதான் இந்த உணவினை ஏற்றுக்கொண்டு இங்கு இனிது அருந்தி, இங்க உட்காந்து என்ன பண்ணுங்க, இனிது அருந்தி, இனிதாக இந்த உணவை உண்டு ஏல நரும் குளிர் தண்ணீர், அதாவது பொருத்தமாக, ஏன்னா உணவு உண்டா தண்ணி கண்டிப்பா, அப்ப பொருத்தமாக இந்த உணவை மட்டும் இல்ல, நறும்னா நறுமை, அதாவது இனிமை, இனிமையான இந்த குளிர்ந்த தண்ணீர். தண்ணீர் அப்படின்னு சொன்னா குளிர்ச்சி இருக்கணும், அந்த இனிமை இருக்கணும். அப்ப என்ன சொல்றோம்னா, இது ரெண்டும் பொருந்தி இந்த தண்ணீரும் குடித்து இளைப்பு தீரும். சுவாமி பாருங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அடியவனுக்காக. என்ன சொல்றாரு, ரொம்ப பசியால இருக்கிறப்பா, இலச்சி ரொம்ப பசியால வருந்துறப்பா நீனு, ரொம்ப ரொம்ப பசி, அதான் சால மிகன்னு சொல்றாரு, மிகவும் பசியால இழைச்சிருக்கப்பா நீனு, இந்த பொதிசோறு தருகின்றேன், இனியும் காலம் தாழ்க்காம இந்த உணவை உண்டு பொருத்தமாக, உணவு உண்டுட்டா தண்ணி குடிக்கிறேன், பொருத்தமாக இந்த குளிர்ச்சியும் இந்த இனிமையும் பொருந்திய தண்ணீரும் குடித்து உன்னுடைய இழப்பை தீரும் என சுவாமி ஆலநீட்டில் இருந்த இறைவன் அடியவர் திருமுகம் பார்த்து சொல்கின்றார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன பண்றார், 160வது பாடல். வன் தொண்டர் அது கேற்று மறைமுனிவர் தரும் பொதிசோறு இன்று நமக்கு எதிர்விலக்கல் ஆகாது என்று இசைந்தருளி பொன்தயங்கு நூல் மார்பர் தரும் பொதிசோறு அது வாங்கி சென்று திருத்தொண்டர் உடன் திரு அமுது செய்தருளி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல முன்பின் தெரியாதவங்க உணவு கொடுத்தா வாங்கி சாப்பிட மாட்டாங்க, வழிபோக்கர்கள் வேற யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் கூடவே பரிசனங்கள் அவர்கள் தான் உணவு சமைப்பார்கள். இப்ப அந்த பரிசனங்கள் கூட உணவு கொடுக்க முடியாத, சமைத்து கொடுக்க முடியாத நிலை. அது மட்டும் இல்லாம வந்திருக்கிறவர் வேதியர், அதனால அவர் உணவு கொடுத்தா வாங்கி சாப்பிடலாம். அந்த ஒரு முறை அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப அதனால என்ன பண்றாரு, வன் தொண்டர் அது கேட்டு, சிவபெருமான் வேதியராக நின்று சொன்ன இந்த மொழிகளை எல்லாம் கேட்டு மறைமுனிவர் தரும் பொதிசோறு, மறைமுனிவராகிய மறை ஓதுகின்ற முனிவராகிய இவர் தருகின்ற இந்த கட்டுசோறு பொதிசோறு இன்று நமக்கு எதிர்விலக்கல் ஆகாது. இவர் யாருன்னே தெரியாது, இவர் கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிடலாமான்னு எதிர் விளக்குறது, வேண்டான்னு சொல்றது இன்னைக்கு ஆகாது. ஏன்னா பசி அவ்வளோ வருத்துகின்றது, எல்லாரும் இவ்வளோ பேர் துன்பப்படுறோம். அதனால இன்று இவர் தர உணவை விளக்குவது ஆகாது என்று இசைந்தருளி, அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு வாங்குறாரு. இசைந்து அருளி பொன்தயங்கு நூல் மார்பர் தரும் பொதிசோறு. இது எப்படி எடுத்துக்கணும்னா, பொன்தயங்கு நூல் மார்பர், தயங்குனா பொருந்திய, அதாவது விளங்குகின்ற, பொன் போல விளங்குகின்ற மார்பினை உடைய சிவபெருமான் அதுல அந்த நூல் அணிந்திருக்கின்றார் அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கணும். பொன் தயங்கு நூல் மார்பர் அப்படின்னா தயங்குனா விளங்குதல். அப்போ பொன் போன்ற மார்பினை உடைய சிவபெருமான் முப்புரி நூல் அணிந்து, ஏன்னா வேதியரா தானே வந்திருக்கார் சுவாமி, அந்த முப்புரி நூல் அணிந்திருக்கின்றார்.
அத்தகைய இறைவன் தருகின்ற அந்த பொதிசோறு அது வாங்கி அந்த கையால வாங்கி என்ன பண்றாருன்னா சென்று திருத்தொண்டர் உடன் திருவமுது செய்தவர்களி, திருத்தொண்டர்கள் எல்லாருக்கும் என்ன பண்றாங்களாம் அதை கொடுத்துட்டு தானும் உண்கின்றார் இல்லையா. திருத்தொண்டர் உடன் திருவமுது செய்தருளி அதை சாப்பிடுறாங்க. அடியார்கள் உணவு உண்றத திருவமுதுன்னு தான் சொல்லணும் இல்லையா. இறைவனுக்கும் அடியார்களுக்கும் தான் அப்படி அந்த பதம் சொல்லணும். இப்ப திருத்தொண்டர்களுடன் சுவாமி என்ன பண்றார், சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் தானும் அமுது செய்து அருளுகின்றார் அந்த உணவை. அடுத்தது 161வது பாடல். எண்ணிறந்த பரிசனங்கள் எல்லாரும் இனிது அருந்த பண்ணிய பின் அம்மருங்கு பசித்து அணைந்தார்களும் அருந்த உள்நிறைந்த ஆரமுதாய் ஒரு காலும் உலவாதே புண்ணியனால் தாமளித்த பொதிசோறு பொழிந்ததால். ஒரு அற்புதம் பாருங்க, இவ்வளவு சிறப்பு. பரிசனங்கள் நம்ம முதலே சொன்னா ஆயிரக்கணக்கான பரிசனங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் கூட வருவாங்க. எண்ணிறந்த எண்ணிக்கையே இவ்வளவுதான் சொல்ல முடியாத நிறைய பரிசனங்கள் இவர் கூட வராங்க. எல்லோரும் இனிது அருந்த. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் தான் மட்டும் உணவுல தன் கூட வந்த பரிசனங்கள் அத்தனை பேருக்குமே என்ன பண்றார், உணவு தருகின்றார், உணவு அளிக்கின்றார். அப்படி எல்லாரும் அந்த உணவை உண்கின்றார்கள். எல்லாரும் இனிது அருந்த அதுக்கு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமும் பண்ணிய பின் அம்மருங்கு, பண்ணிய பின்னா எல்லாரும் உணவு உண்டதற்கு அப்புறமா அம்மருங்கு பசித்து அணைந்தார். அந்த இடத்துல வழியா இன்னும் நிறைய பேர் போவாங்க இல்லையா. இப்ப எங்கேயாவது ஒரு அன்னதானம் நடக்குதுன்னா அந்த வழியா போறவங்களும் பசியால இருந்தா அதை வாங்கி உண்பார்கள். அது போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தன்னுடைய எண்ணில்லாத பரிசனங்கள் எல்லோரோடும் சேர்ந்து என்ன பண்றாரு, உணவை அருந்தினார். உணவு உண்டதுக்கு அப்புறமும் அந்த வழி மருங்குனா அந்த பக்கத்துல பசித்து அணைந்தார். பசித்து யார் யாரெல்லாம் வராங்களோ அவர்களும் அருந்த அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த உணவு கொடுக்குறாங்க. கொடுக்க கொடுக்க அந்த உணவு குறையவே இல்லையா. அதுதான் சிறப்பு. அதுவும் அந்த உணவு எப்படி இருந்தது, சுவாமியே அன்போடும் அருளோடும் தந்தது இல்லையா. அது எப்படி இருக்குன்னா உள் நிறைந்த அமுதாய், நிறைந்தது அமுதம் போன்ற இனிமையாக அருளும் சேர்ந்ததாக விளங்குகின்றது. ஒரு காலம் உலவாது, குறையவே இல்லையா. இவ்வளோ பேர் எண்ணில்லாத அடியார் பெருமக்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் அமுது செய்தும் வழியில வர்றவங்களும் பசியால வர்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்க கொடுக்க குறையாத, அளவும் குறையில, அதோட இனிமையும் சிறப்பா இருக்கு. அமுதம் போல அப்படிப்பட்ட அந்த பொதி சோற்றினை வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அத்தகைய சிறப்பு பொருந்திய உணவினை இறைவன் தந்து அருள் இருக்கின்றார். ஒரு காலம் உலவாதே, குறையாம புண்ணியனார் தாமளித்த பொதிசோறு பொழிந்ததால். புண்ணியனார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புண்ணியன் அப்படின்னா என்னன்னா எல்லா புண்ணியங்களின் பயனாக சிவபெருமான் இருக்கின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. எல்லா புண்ணியங்கள் எல்லாமே உயர்ந்த செயல்கள், புண்ணிய செயல்கள் யாவற்றுக்கும் பயனாக சிவபெருமான் விளங்குகின்றார். அத்தகைய ஒப்பில்லாத இறைவன் அந்த புண்ணியனார் தாமளித்த பொதிசோறு இவ்வாறு புளிந்ததால் சிறப்பு முக்கி விளங்கியது. ஏன்னா எடுக்க எடுக்க குறையாது. அட்சய பாத்திரம் தான் எடுக்க எடுக்க என்ன ஆகும், சுரந்து கொண்டே இருக்கும் உணவு. அது போல சுவாமி கொடுத்த உணவு இது எண்ணில்லாத அடியார்கள் உண்ட பின்பும் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருந்தது. அது ஏன்னா புண்ணியனார் தந்தருளிய அருட்பிரசாதம் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சிறப்புடன் அந்த உணவானது பொதிசோறு பொழிந்தது, விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 162வது பாடல். சங்கரனார் திரு அருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து பொங்கி வரும் ஆதரவால் அவர் நாமம் புகழ்ந்து ஏத்தி அங்கு அயர்வால் பள்ளி அமர்ந்து அருகணைந்தார்களும் துயில கங்கை சடை கறந்தார் அப்பந்தரோடும் தாம் கறந்தார். இறைவனுடைய அந்த அருள் செய்கைகள் எல்லாமே எண்ணி போற்றி மகிழத்தக்கது. எப்படிலாம் அருள் செய்தார், திருவிளையாடல் புரிகின்றார் பாருங்க. சங்கரனார் திரு அருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து. இறைவனையே சங்கரன் சொல்றோம்னா சுகங்களை செய்பவன், உயிர்களுக்கு எல்லாருக்குமே சுகங்களை செய்பவன். அதனாலதான் இறைவனுக்கு சங்கரன் அப்படின்னு போற்றி வணங்குகின்றோம். இப்ப என்ன செய்யற, என்ன சுகத்தை தருகின்றாரா இல்லையா, உயிரையே காப்பாத்திருக்கார். ஏன்னா இந்த உடல் உறுதி பெறுவதற்கு, இந்த உடல்ல உயிர் நிலை பெற்று இருக்கிறதுக்கு என்ன காரணம், உணவு முக்கியம் இல்லையா. அந்த உணவையே தாய் உள்ளத்தோடு கருணையோடு இறைவன் தருகின்றான். அது போல சுகங்களை, அந்த பசியை நீக்கி சுகத்தினை தருகின்றான். பசி மட்டுமா, குளிர்ந்த நல்ல இனிமையான நீர், அது மட்டும் இல்லாம ஏசி மாதிரி ஒரு பந்தல், இதெல்லாம் சுவாமி அமைச்சு வச்சிருக்காரு அடியாருக்காக.
இல்லையா? அப்ப வந்து இந்த இப்படி சுகங்களை செய்கின்ற சங்கரனார் ஆகிய சிவபெருமான் திருவருள் போல், சுவாமியோட திருவருள் எப்படி இருக்கும், அதாவது குளிர்ச்சின்றது நன்மை சிறப்பை குறிக்கும். இப்ப சுவாமியோட திருவருள் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ, நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா எவ்வளவு இருக்குமோ, அதே போல அந்த தண்ணீரும் அப்படி இருந்துதான். சுவாமியோட திருவருள் எவ்வளவு குளிர்ச்சியா சிறப்பா இருந்ததோ அது போல அந்த சுவாமி கொடுத்த அந்த நீரும் குளிர்ச்சியாக, தண்ணீர்னா குளிர்ச்சியாக இருந்தது. அதோட சுவை ஆர்ந்து, அதையும் வந்து ஏன்னா உணவு உண்டாச்சு ஃபுல்லா. உண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, சுவாமியுடைய திருவருள் போல இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கின்ற அந்த நீரையும் அருந்தி சுவை ஆர்ந்து, சுவையை வந்து முழுவதும் எடுத்துக்கொண்டு, அதாவது பருகின்னு அர்த்தம், நீரை பருகி பொங்கி வரும் ஆதரவால் அவர் நாமும் புகழ்ந்து ஏற்றி, இல்லையா? அடியார் பெருமக்கள் செய்கை அதுதான். எல்லா செயல்களையும் சிவன் செயலாகவே கொள்வார்கள். இதுதானே உண்மையும் கூட. அப்ப வந்து வந்தது இறைவன் தெரியல, ஆனா இறைவன் கருணையினால இதை பெற்று இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய புகழை பாடுகின்றார்கள். ஐயா, இவ்வாறு உணவுனால் உணவின்றி மிக வருந்தினோம், அந்த கருணையை உள்ளத்தில் வைத்து நீ என்ன பண்ற, எங்களுக்கு வந்து உணவை அளித்து பசியும் தாகத்தையும் அகற்றினாயன்னு சொல்லி இறைவனை புகழ்ந்து போற்றுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். அதுதான் சொல்றாங்க பாருங்க, பொங்கி வரும் ஆதரவா, உள்ளத்துல இவ்வாறு பசியை ஆற்றிய தாயுள்ளத்தோடு ஆற்றிய இறைவன் மீது பொங்கி வருகின்ற அந்த அன்பினால அவர் நாமம் புகழ்ந்து ஏத்தி, நம்ம பார்த்தோம், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. அப்ப இறைவனுடைய எப்பெல்லாம் நம்ம மகிழ்ந்திருக்கும் பொழுது, துன்பப்படும் பொழுது, ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது இயல்பாகவே நாமும் இறைவன் நாமும் நம்ம நாக்குல வரும் இல்லையா? அது போல அந்த இறைவனோட கருணையை பெற்றதுனால மேலும் அன்பு பெருக, அதனால இறைவன் நாமத்தை புகழ்ந்து போற்றி இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். புகழ்ந்தாச்சு. அடுத்தது இந்த உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது போல இப்ப வந்து ஏன்னா அவ்வளோ அந்த பசி தாகம் மட்டும் இல்ல, ரொம்ப வெயில்ல வந்திருக்காங்க, நடந்து வந்திருக்காங்க, அப்போ காலெல்லாம் வலிக்கும் இல்லையா, உடம்பெல்லாம் அந்த வெயில் வெப்பத்தால ரொம்ப வருந்திருப்பாங்க. இப்போ அது குளிர்ச்சியான பந்தல் கிடைச்சிருச்சு, பசி தாகம்லாம் தீர்ந்துருச்சு. நல்லா அதுவும் சுவாமி கொடுத்த உணவு எப்படி இருக்கும், அவ்வளோ அரிசி உணவு நல்லா சாப்பிட்டாச்சு. இப்ப என்ன ஒரு அடுத்தது கண்டிப்பா தூக்கம் வரும். அப்ப என்ன பண்றாங்க, அங்கு அயர்வாள் அருளால் ரெண்டுமே எடுத்துக்கலாம். அயர்வு அந்த சாப்பிட்டாச்சு. இப்ப அந்த எப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த உடலுடைய அந்த களைப்பு கொஞ்சம் போறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பள்ளி அமர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தூங்குறார் கொஞ்ச நேரம் இல்லையா? அப்ப அவரே தூங்கி, அவரு தூங்கலன்னா யாரும் தூங்க மாட்டாங்க, தூங்கக்கூடாது. பெருமான் குருமார் தலைவர் தூங்காம யாரும் தூங்கக்கூடாது. அவரே தூங்கிட்டார். உடனே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆஹா நம்மளும் தூங்கலாம், சுவாமி தூங்கிட்டாங்க, நம்மளும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்துல அந்த பந்தல் எல்லாரும் தூங்குறாங்க நல்லா. அப்ப அங்கு அயர்வாள் பள்ளி அமர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் துயில அருகணைந்தார்களும், அணைந்தார் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் துயில, எல்லாரும் அதுல துயில கங்கை சடை கறந்தார் அப்பந்தரோடும் தாம் கறந்தார். சுவாமி வந்து என்னன்னா கங்கையை வந்து சடையில வச்சு மறைச்சிருக்காரு இல்லையா? கங்கையை சடையில கரைந்தவர் இப்ப என்ன பண்றாராம், பந்தலோட மறைஞ்சிட்டாராம். யாரும் என்ன நினைப்போம், நம்ம கொஞ்ச நேரம் வச்சிருந்தா என்ன பண்ணலாம், இவங்க தூங்கியாவது ஏஞ்சி போயிருக்கலாம் இல்லையா? சுவாமி என்ன பண்றாரு, பந்தலோடு மறைஞ்சிட்டாரு. இது எதனால இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியவர் வந்து தன்னை வந்து வணங்கணும் சுவாமிக்கு ஆசை, உடனே வந்து வணங்கணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாம இவங்க கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா சரி, யாரோ வந்திருக்காங்க சாப்பாடு கொடுத்தாங்க போயிட்டாங்கன்னு தெரியும். இப்ப திடீர்னு பந்தலோட மறைஞ்சிச்சுன்னா, பந்தல் மறைஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம படுத்துட்டு இருக்கோம், ஒரு பந்தல் இருந்தது திடீர்னு காணும்னா சுவாமிதான் செய்திருக்கார் அப்படின்றது தெரியணும் இல்லையா? சுவாமி என்ன பண்றாருன்னா, அப்பதானே சுவாமியா நினைத்து உருகி அதிகம் பாடுவார். இப்ப என்ன பண்றாரு, பந்தலோடும் மறைந்து விட்டார். பந்தலோடு மறைஞ்சதுனாலதான் முழிக்க முடிஞ்சது. அது வரைக்கும் நல்லா வந்து குளிர்ச்சியான அந்த காத்து வீசுகின்ற அந்த பந்தல் கீழே தூங்கிட்டு இருந்தாங்க. பந்தலோட மறைஞ்ச உடனே வெயில் படுது, சுள்ளுன்னு பட்ட உடனே எல்லாரும் எந்திச்சுக்கிறாங்க. அப்பதான் தெரியுது பந்தல் இது இருந்தது காணுமே அப்படின்னும் போது, சரி இது இறைவன் திருவருள் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உணர்கின்றார்கள். இப்ப அங்கையர்வால் பள்ளி அமர்ந்து அருகணைந்தார்களும் துயில, பக்கத்துல இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டு இருக்க, கங்கை சடை கறந்தார் அப்பந்தரோடும் தாம் கறந்தார். பந்தல் மட்டும் இல்ல, அவரும் என்ன பண்றாரு, பந்தலை எடுத்துக்கிட்டு சுவாமியும் மறைஞ்சு போறார். கறந்தார்னா மறைந்தார். 163வது பாடல். சித்தநிலை தெரியாத திருநாவலூர் மன்னர் அத்தகுதியினில் பள்ளி உணர்ந்து அவரை காணாமை இத்தனையாம் மாற்றம் அறிந்திலேன் என எடுத்து
மெய்த்தகைய திருப்பதிகம் விளம்பியே சென்று அடைந்தார். அதுதான் சரி, சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணோம், கோயிலுக்கு சுவாமி வரணும் இல்லையா, வந்து பாடணும் இல்லையா. சுவாமி அதனாலதான் என்ன பண்றாரு, பந்தலோடும் கலந்தார். வெயில் பட்டு எல்லாரும் முடிச்சுக்கிட்டாங்க. முடிச்ச உடனே சித்த நிலை தெரியாத திருநாவலூர் மன்னர், அதாவது என்னன்னா இங்க சித்த நிலை தெரியாத திருநாவலூர் மன்னர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சித்த நிலை தெரியாததுன்னா துயிலும் பொழுதும் அந்த சிவயோகத்துல இருப்பாங்க. அப்போ சிவயோகத்துல இருக்கிறதுனால சிவபெருமானை மறவாத நிலையில தான் உண்ணும் போது மட்டும் இல்லாம உறங்கும் போதும் அடியார் பெருமக்கள் இறைவனோட இருக்கிறாங்கன்றதுக்கு இதுதான் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த யோக நிலையில இருப்பாங்க. இந்த யோக நிலையில இருக்கும் பொழுது அவங்களையும் அறியாம என்ன ஆகுது, இறைவனோட தொடர்புல இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உறங்கும் பொழுதும் சுவாமியை நினைச்சிட்டு இருக்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இப்ப அந்த உறக்கத்துல இருந்து என்ன பண்றாராம், எந்திரிச்சார். சித்த நிலை தெரியாத திருநாவலூர் மன்னர், திருநாவலூரில் திரு அவதாரம் செய்த மன்னராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தூங்கும் போதும் சிவயோகத்தில் இருந்து சிவபெருமானையே என்ன பண்றார், நினைத்து கொண்டிருப்பவர். அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அத்தகுதியினில் பள்ளி உணர்ந்து, அந்த பந்தரோட சுவாமி மறைஞ்ச உடனே பள்ளி உணர்ந்துன்னா முழிக்கிறாங்க. முழிச்சு அவரை காணாமை, சுவாமியை காணல அப்படின்னு, இத்தனையா மாற்றம் அறிந்திலேன் அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாம் ஒரு அதிசயம் நிகழுதே, மாற்றங்கள் நிகழுதே, இதை அறிந்திலேனே, முன்னமே அறிந்திலேனே. ஏன் இங்க சித்தநிலை தெரியாத திருநாவலூர் மன்னர்னா, இறைவனை எப்போதும் பற்றி நினைத்து கொண்டிருப்பவர், இறைவனை விடாது வணங்கி கொண்டிருப்பவர். அவராலேயே இறைவன் தான் வந்திருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இறைவன் அருள் செய்தால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். அந்த யோகத்தோடு இறைவன், அதாவது என்னன்னா யோக நிலையில இறைவனோட ஒன்றுபட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டவராலேயே இறைவன் தான் வந்திருக்காருன்றதை உணர முடியல. அதுக்காக தான் இங்க சித்த நிலை தெரியாதுன்னு சொல்றாங்க. இறைவனோடு ஒற்றுமைப்பட்டு தூக்கத்துல கூட ஒற்றுமைப்பட்டு இருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானாலேயே நமக்கு பொதிசோறு தந்து அருளியது குழகர் தான். திரு குறுகாவூரில் வீட்டிருக்கின்ற குழகர்ன்றது தெரியல. அதனால அவர் என்ன பாடுறாரு அப்படின்னு சொன்னா, இத்தனையா மாற்றம் அறிந்திலே, இவ்வளோ மாற்றம் அதிசயங்கள் செஞ்சிருக்கேன், எங்களுக்காக உணவு, அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீர், அந்த வெயில் வெப்பத்தை தீர்ப்பதற்காக பந்தல் கொண்டு வரும் வழி பார்த்து எங்களுக்கு அத்தனை பேருக்கும் உணவு தந்தாயே, நீதான் வந்திருக்கன்னு அறிந்தில்லைனே, என்னால உணராமல் போயிட்டானே அப்படின்றாரு. என எடுத்துனா பதிகத்தை ஆரம்பித்து இறைவனுடைய புகழையெல்லாம் போற்றி மெய்த்தகைய திருப்பதிகம் விளம்பியே. அது மெய்த்தகையனா மெய்மை பொருள், அதாவது சத்து பொருள் அப்படின்னு சொல்றோம். சத்துக்கால காலத்தால் அழியாதது இல்லையா, இறைவன் தான் காலத்தையே செய்தோம், அதனாலதான் காலன்னு சொல்றோம். காலனுக்கும் காலன், அதனால்தான் காலன்னு சொல்றோம் இல்லையா. அத்தகைய இறைவன் காலத்திலும் விளங்குகின்றவன், சத்து பொருளாக அழியாத பொருளாக விளங்குபவன். அவனை திருப்பதிகத்துல வச்சுதுன்னா அது மெய்ப்பதிகம். ஏன் மெய்ப்பதிகம் சொல்றோம்னா, மெய்ப்பொருளை இந்த பதிகம் கொண்டிருக்கிறதுனால மெய்ப்பதிகம். மெய்ப்பொருள்னா சத்து பொருள், அது சிவபரம்பொருள் தான். அவ்வாறு மெய்த்தகைய திருப்பதிகம், சத்து பொருளாகிய சிவபெருமான் மீது பதிகத்தை விளம்பியே பாடிக்கொண்டே சென்று அடைந்தார். அப்ப கோயில போய் பாடல, இறைவன் தான். எப்பவுமே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அப்படிதான் இல்லையா, வழியில நினைத்து கொண்டே என்ன பண்ணுவார், நினைச்சிட்டாங்க சுவாமி பாடிக்கொண்டே திருத்தலத்துக்கு செல்வார். அதே போல இங்கேயும் பந்தரோடு மறைந்த இறைவனை அறிந்து கொள்ளாமல் விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், பாடிக்கொண்டேதான் என்ன பண்ற, விளம்பியே அந்த கோயிலுக்கு சென்று அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 164வது பாடல். இந்த பாடல் இருக்கிற ஒரு சில சிறப்பு பகுதியில மட்டும் பார்த்துக்கோம். இத்தனையா மாற்றம் அறிந்திலேன் எம்பெருமான் பித்தரே என்றுமை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனே குருகாவூர் வெள்ளடை நீ அன்றே. அதாவது இறைவனை எப்படி சொல்றார் போற்றி அப்படின்னு சொன்னா, இத்தனையா மாற்றம் அறிந்திலேன், இத்தனை மாறுதல் நடந்திருக்கே, இதை அறியாம விட்டுட்டனே, நீதான் இந்த அருள் செய்கைகளை எல்லாம் செய்து அடியனுடைய பசியை நீக்கினான், அறியாமல் இருந்துட்டனே எம் பெருமானே, என்னுடைய பெருமானே அப்படின்னு போற்றி சொல்றாரு. பித்தரே என்றுமே பேசுவார் பிறரெல்லாம். உன்னை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, பித்தன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ இருக்கிறது சுடுகாடு, உன்னோட இடம்
இல்லையா? மேனியில பூசி இருக்கிறது சுடு வெந்நீர், அப்புறம் ஆடை வந்து கொல்புலித்தோல் ஆடை, இதெல்லாம் பெருமைக்குரியது. ஆனா தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? பித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை தோலை போர்த்து இருக்கின்றாய், இல்லையா? இது போல இருக்கிறதுனால உன்னை தெரியாதவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? பித்தன். அதுதான். பிறர் அப்படின்னா அடியார்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் எல்லாரும் உன்னை என்னன்னு சொல்லுவாங்க? பித்தரே என்றுமே பேசுவார். உனது பெருமை உணராதவர்கள் பித்தனேன்னு உன்னை சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நீ எப்படிப்பட்டவன்? முத்தினை, மனிதனை, மாணிக்கம். ஏன் முத்து நம்ம சுவாமிய வந்து எப்படி குழந்தைய கொஞ்சுறது போல அந்த அன்பு மிகுதியால தனக்கு தாயுள்ளத்தோடு அந்த பசி ஆற்றினார் இல்லையா? அந்த அந்த கருணையை போற்றி எனக்கு முத்து நீனு, மணி உயர்ந்த மணி நீனு, மாணிக்கம், ஒளி வீசுகின்ற மாணிக்கம், முளைத்தெழுந்த வித்தகனே. அப்படி இங்கு முளைத்தெழுந்த வித்தகனே, எல்லாவற்றையும் என்ன வித்தகன்னா என்ன அர்த்தம்? சர்வ சாமர்த்தியம் உடையவன், இல்லையா? ஆபத்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய அருளக்கூடிய பேராற்றல் உடையவன், அவன் தான் வித்தகன். இல்லாத ஆற்றலுடைய வித்தகனே, குருகாவூர் வெள்ளடை நீ அன்றே. இதெல்லாம் யாரு? நான் போற்றி சொல்றேன்ல, இது யாரு? வெள்ளடைன்றது சுவாமியுடைய திருநாமம். குருகாவூர்ன்றது ஊரு. குருகாவூர்ல வீற்றிருக்கின்ற வெள்ளடை நாதனாகிய நீதான் இதெல்லாம். என்னோட முத்து, என்னோட மாணிக்கம், என்னோட மணி உயர்ந்த மணி, இதெல்லாம் நீதான் அப்படின்ட்டு இறைவனை போற்றி சொல்கின்றார். எப்படி பாருங்க, சுவாமி உணவு கொடுத்தாரு இல்லையா? அப்படி கொஞ்சம் எப்படி போற்றி சொல்றாரு பாருங்க. அதனால எப்படி அது அந்த இந்த உணவு கொடுத்த பெருமை எப்படி சொல்றா பாருங்க. ஆவியை போகாம தவிர்த்தென்னை ஆட்கொண்டார். எப்படியே சாப்பிடாம இருந்தா என்ன இருக்கும்? உயிரே போயிடும் இல்லையா? அப்படியே அந்த ஆவி போகாம, உடலை விட்டு உயிர் போகாம என்ன என்ன பண்ண? உணவுக்கு தந்து ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஊரோட பெருமை எல்லாம் சொல்றாரு பாருங்க. வாவியில் கயல் பாய குலத்திடை மடைதோறும் காவியும் குவலையும் கமலம் செழுங்கழுநீரும் மேவிய குருகாவூர் வெள்ளடை நீ அன்றே. இந்த ஊர்ல இருக்கிற வளங்கள் எல்லாம் பாடுறாங்க. ஒரு அரசனை போற்றும் பொழுது, தலைவனை போற்றும் பொழுது அவன் வீட்டில் இருக்கின்ற பதி இல்லையா? அப்ப அந்த பதியோட பெருமை, இந்த ஊரோட பெருமை, நில வளம், அந்த நீர் வளம் எல்லாத்தையும் சொல்லணும். அப்ப அதுதான் சிறப்பா சொல்றாங்க பாருங்க. என்னுடைய உயிரை போகாமல் தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய், உணவு கொடுத்து பசியை மட்டும் போக்கல, அருளையும் தந்து ஆட்கொண்டாய். இங்க இருக்கின்ற வாவிகள், நீர்நிலைகள் எல்லாம் கயல் மீன்கள் பாய்கின்றது. அவ்வளவு சிறப்பு பொருந்தியதா இருக்கு. குளத்துல எல்லாம் என்ன ஆகுது? இந்த மடைகள் தோறும் இல்லையா? நிறைய குளத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர் திறக்கிறதுக்கு ஷட்டர் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நிறைய தண்ணி நிற்கும். அப்ப நிறைய செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவளை மலர்கள், கமல மலர்கள், நல்லா வந்து செங்கழுநீர் மலர்கள் பூத்திருக்கின்றது, அழகான தாமரை மலர்கள் பூத்திருக்கின்றது, அந்த குவளை மலர்கள் இதெல்லாம் பூத்திருக்கின்றது. இப்படி நீர்வளம் மிகுந்த அந்த குருகாவூர்ல இருக்கிற இறைவா நீ என்றோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிறப்பா என்ன சொல்றார்? பசி தீர்த்த பெருமானை வந்து பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரெல்லாம் உன்னை அன்போடு பாடுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த பசி என்ற அந்த பிணி வராது. ஏன்னா நீ தாய் உள்ளத்தோடு எப்படியாவது என்ன பண்ற? உணவு கொடுத்து அவங்களோட பசியை தீர்ப்பாய். அப்ப உன்னை போற்றி பாடுபவர்களுடைய பசியினை தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய். உன்னை யாரெல்லாம் போற்றி சொல்கின்றார்களோ, உனது பெருமைகளை யாரெல்லாம் போற்றி கூறுகின்றார்களோ, வணங்குகின்றார்களோ, அவர்களுடைய உடம்பிலும் மனதிலும் பொருந்து இருக்கின்ற பிணியினை களைவாய். பரவுதெல்லாம் போற்றுதல். இறைவனை போற்றுபவர்களுக்கு பிணி நேராது. இதுதான் சொல்றாங்க. இறைவனை போற்றி துதிகள் செய்ய வேண்டும், பாடல்கள் பாட வேண்டும். அவ்வாறு பரவுபவர்களுடைய பிணியினை களைகின்ற இறைவா, நீ எப்படிப்பட்டவன்? ஓடுங்கன் கலனாக உண்பலிக்கு உழல்வானே. எல்லாருடைய பசியை நீ தீர்ப்ப, ஆனா உனக்குன்னு என்ன பண்ற? உணவு இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா அஷ்டமா சித்திகளும் சுவாமிக்குள்ள அடக்கம் இல்லையா? எல்லா சங்கநிதி பதுமநிதியே சுவாமிதான் என்ன பண்றாரு? குபேரனுக்கு தந்தை இறைவன். ஆனா அவரு என்ன பண்றாரு? பிச்சை ஏற்கின்றார். தன்னுடைய உணவுக்காக என்ன பண்றாரு? பிச்சை ஏற்கின்றார். பாடுறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரா? எல்லா உணவு பசி இல்லாம செஞ்சுட்டு தான் என்ன பண்றார்? தன்னுடைய உணவுக்காக இல்லந்தோறும் சென்று பலி ஏற்கின்றார் அப்படின்ட்டு இறைவனோட கருணையை பாடுறாரு. ஓடுங்க, அதுவும் எதாவது எடுத்துட்டு போறாரு. நல்ல ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போல, மண்ட ஓட்டையே என்ன பண்றாரு? கலனாக அதே பிச்சை பாத்திரமாக கொண்டு உண்கின்ற பலிக்காக உழல்வானே. ஐயா, நீ நடந்து போய் கஷ்டப்படுறிய, ஒரு வீடா போய் உன்னோட உணவுக்காக கஷ்டப்படுறியே. அது மட்டும் இல்லாம காடுகள் இடமாக கடுவிரல் நடமாடும்
காட்டையே இடமாக கொண்டு, அதுவும் ராத்திரியில என்ன பண்ற நீனு அந்த இடத்துல நடனம் ஆடி கடும் இருட்டுல. இது நம்ம எப்படி எடுத்துக்கணும், ராத்திரியில சுடுகாட்டுல ஆடுறாருன்னு கிடையாது. எல்லாம் அந்த இது மகா சம்ஹார காலம், பெரு ஊழின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப எல்லாமே அழிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் இருக்காது, அந்த இருட்டா இருக்கும். அதுல சுவாமி என்ன பண்ணுவாரு, எதுவும் இல்லாத இடம், அழிஞ்ச இடம் சுடுகாடு. அப்ப சுடுகாடு போன்ற அந்த இடத்துல சுவாமி நடனம் செய்துதான் என்ன பண்றார், தன்னுடைய அந்த நடனத்தால எல்லாத்தையும் உற்பத்தி செய்கின்றார். அப்ப சுவாமி ஆடும்போது அது இருள் அப்படின்றனால அது ராத்திரி போல அது சொல்றாங்க. எதுவும் இல்லாத இடம்ன்றதுனால அது சுடுகாடுன்னு சொல்றாங்க. அப்படி நீ என்ன பண்ற, எல்லாருக்கும் உணவு தருகின்றார், பாடுபவர்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி உணவு தருகின்றார், பசி இல்லாம. நீ என்ன பண்ற, உணவுக்காக எங்க பார்த்தாலும் உழல்கின்றாய். அது மட்டும் இல்லாம காட்டுல நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றாய். இப்படிப்பட்ட வேடங்களை தாங்குகின்ற இறைவா. வேடனேனா வேடனாக வருபவன் மட்டும் இல்லாம பலவேறு வேடங்களை கொண்டவனாக விளங்குகின்ற குருகாவூரில் வீற்றிருக்கும் வெள்ளடை நீ அன்றே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய புகழை இவ்வாறு பலவாறு போற்றி வணங்குகின்றார். இப்போ என்னன்னா, அந்த மெய் பதிகத்தை பாடிக்கொண்டே இந்த நேரம் நமக்கு இல்லாததால ஒரு 2-3 பாட்டை மட்டும் தான் அந்த பதிகத்துல இருந்து போற்றி சொன்னோம். இப்ப இது மாதிரி அந்த அருட்பதிகத்தை பாடிக்கொண்டே கோயிலுக்கு போறாரு. 164வது பாடல். குருகாவூர் அமர்ந்தருளும் குழகனார் கோயிலுனுக்கு அருகார் பொன் கோபுரத்தை அணைந்து இறஞ்சி உள்புக்கு வருகாதல் கூற வளம் கொண்டு திருமுன் வணங்கி பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகினார். அதாவது குருகாவூர் அமர்ந்தருளும் குழகன். நான் முதலே சொன்னால குழகன் அப்படின்னு சொன்னா அழகு மட்டும் இல்லை, இளமை மட்டும் இல்லாம தன்னுடைய செயலால் அந்த பெருந்தன்மையை காட்டுவது இல்லையா. தன்னோட பெரியவன்றது எப்படி காட்டலாம்னா, எளிவந்து தன்மையாக விளங்குனாதான் ரொம்ப பெரியவன் அர்த்தம். அத்தகைய பெரியவன் தன்னுடைய அடியானுக்காக வழி மேல விழி வைத்து கையில மான் வச்சுட்டு என்ன பண்றாரா, கொடிசோறு வைத்து கொண்டு இருக்கின்ற அடியவனுக்காக வரவு பார்த்து வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார் இல்லையா. அப்படிப்பட்ட இறைவன், அதான் அந்த பெரியவன் எளிவந்த பிரானாக விளங்குகின்ற தன்மையைதான் குழகன் சொல்றோம். அப்படிப்பட்ட குழகனார் கோயிலுக்கு போய் அருகார் பொன் கோபுரத்தை அணைந்து, அந்த பொன் போன்ற, அதாவது பொன்னா இந்த சிறப்பு பொருந்திய பொலிகின்ற அந்த சிறப்பு பொருந்திய அந்த கோபுரத்தை அணைந்து இறஞ்சி, கோபுரத்தை பார்த்த உடனே வணங்கணும் இல்லையா, வணங்கி உள் புக்குன்னா உள்ளே புகுந்து வருகாதல் கூற வளம் கொண்டு, காதலோடு, ஏன்னா தன்னுடைய பசியை நீக்கி அருள் செய்த இறைவன், திருமேனி கொண்டு அருள் செய்தவன். அதனால சுவாமியை நேர்ல திரும்பியும் பார்க்க போறோம் அப்படின்னு அந்த ஆர்வத்தோடும் காதலோடும் என்ன பண்றார், வளம் கொண்டு சுவாமி கோயில வளம் கொண்டு வணங்கி உள்ளே சென்று வணங்குதல் முறைமை. அப்ப அது போல வரும் காதலோடு கூற மிகுந்துன்னு அர்த்தம். காதல் மிகுந்து வர வளம் கொண்டு திருமுன்பு வணங்கி, சாமி திருமுன்பு போய் வணங்கி திருவுருவை அந்த லிங்க திருமேனியனாக இறைவன் விளங்குகின்றதை கண்டு பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகினார். சுவாமியை ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னாரு, முத்து அப்படின்னாரு இல்லையா, மாணிக்கம் அப்படின்னு சொன்னாரு, மணி உயர்ந்த மணின்னாரு, இப்ப அமுதம்ன்றாரு இல்லையா. ஏன்னா ஒரு உணவை தந்து உயிரை காப்பாற்றியவர் இல்லையா. அது மட்டும் இல்லாம இங்க பருகா இன்னமுதம்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அமுதம் பார்க்கடல்ல வந்துச்சு இல்லையா, தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அதை தேவர்கள் பருகிட்டாங்க. அது பருகி அமுதம். பருகாத அமுதம்னா சிவபெருமான் தான் இல்லையா. யாராலும் அடைய முடியாத, பருக முடியாத இன்னமுதம் சிவ பரம்பொருள். அந்த மாதிரி இந்த பருகாத இன்னமுதத்தை பருக முடியும். எப்படி, வாயால பருக முடியாது, கண்ணார கண்டு கண் வழியாக அந்த அமுதத்தை பருக வேண்டும். இப்ப நம்ம சுவாமியை என்ன பண்றோம், கோயில போய் தரிசிக்கிறோம் இல்லையா, இப்ப கண்ணார கண்டு, அப்ப கண்ணாலதான் என்ன பண்ண முடியும், அந்த இறைவனாய் கண்ணார கண்டு இந்த கண் வழியே இறைவனாகிய அமுதத்தை நாம் பருகுகின்றோம். அததான் சொல்றாங்க இங்க, பருகா இன்னமுதத்தை. தேவர்களாலும் அடைய முடியாத, அடியார்களால் மட்டுமே பருகக்கூடிய அந்த அமுதத்தை, அது என்ன இனிமையான அமுதம், நன்மை தருகின்ற அந்த அமுதத்தை கண்களால் பருகினார். அப்படியே பார்த்துட்டே இருக்கார் சுவாமி. இந்த திரு உருவை மனத்தில் நிறைத்து இந்த கருணையை போற்றி கண்களால் அந்த அமுதத்தை பருகினார் அப்படின்றாங்க. கண்ணார கண்டு வணங்கி போற்றி மகிழ்ந்தார். மற்றது 165வது பாடல். கண்ணார்ந்த இன்னமுதை கையார தொழுது இறஞ்சி பன்னார்ந்த திருப்பதிகம் பாடியே பணிந்து ஏத்தி
உள்நாடும் பெருங்காதல் உடையவர் தாம் புறத்து எய்தி நன்னார்வ தொண்டருடன் அங்கு இனிது நயந்து இருந்தார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கண்ணார்ந்த இன்னமுதத்தை, ஆர்ந்தன நிறைந்த, அந்த கண் நிறைந்த இன்னமுதத்தை, கண்ணார கண்டு அப்படின்னா கண் கூட இமைக்காம எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ அதை ஏன்னா கண்ணாலதான் அந்த அமுதத்தை மொண்டு அப்படியே பருகுகின்றார். அப்ப கண்ணார்ந்த கண் நிறைந்த அந்த இன்னமுதத்தை, இனிய அமுதத்தை, நன்மை தருகின்ற அமுதத்தை கையார தொழுது இறைஞ்சி, கண்ணால கண்டு பருகி கையால என்ன பண்றார், தொழுது இறைஞ்சி தொழுது வணங்குகின்றார் இறைவனை. பண்ணார்ந்த திருப்பதிகம் பாடியே பணிந்தேத்தி, தொழுது வணங்குறது மட்டும் இல்லாம பண்ண இசை, இசை நிறைந்த திருப்பதிகத்தை பாடியே பணிந்து ஏத்தி, இசை நிறைந்ததாகி கூடிய பதிகத்தினையும் என்ன பண்றாரு, இறைவன் மகிழும்படி பாடி பணிந்து சாஷ்டாங்கமாக பணிந்து இறைவனை போற்றி உள்நாடும் பெருங்காதல் உடையவர் தாம், உள்ளத்துல பெருங்காதல் இறைவன் மேல இருக்கு இல்லையா, ஏற்கனவே மிகுதியான அன்பு, அதுவும் தனக்கு இவ்வாறு அருள் செய்த இறைவன்றதுனால மேலும் மேலும் அந்த அன்பு பொங்க சுவாமி என்ன பண்றாருன்னா வணங்கி கொண்டு புறத்து எய்தி, அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளில வராரு. வந்து நன்னார்வ தொண்டருடன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஆர்வம் பொருந்திய தொண்டருடன் அங்கு இனிது நயந்து இருந்தார். அதாவது ஆர்வம்னாலே அன்பு. அடியார் பெருமக்கள் எல்லோரும் இறைவன் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் இல்லையா, அந்த தொண்டர்களுடன் அங்கு இனிது இருந்தார். அப்படின்னா இது போல இறைவன் அருள் செய்தார்னா அந்த திருத்தலத்தை விட்டு உடனே வரமாட்டாங்க, அங்கேயே தங்கி கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, சுவாமியை வணங்கி பதிகம்லாம் நிறைய பாடி ஒவ்வொரு வேலையும் வணங்கி தொழுது அப்புறம் சுவாமிகிட்ட அருள் விடை பெற்றுதான் போவாங்க. அப்ப இங்க இவ்வாறு நமக்கு பசியை தீர்த்து அருள் செய்த இறைவன் அதனால என்ன பண்றாருன்னா, சுவாமி இவ்வாறு அன்போடு பணிந்து பதிகங்களால் போற்றி துதித்து வெளியில வந்து தொண்டர்களோட தங்கி இருந்து இனிது நயந்து இருந்தார். தொண்டர்களோட சேர்ந்து நயந்துன்னா அன்போடு விரும்பி, இறைவனை விரும்பி அன்புடனே அந்த பதியில தங்கி காலந்தோறும் இறைவனை வணங்கி கொண்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 166வது பாடல். அந்நாளில் தம்பெருமான் அருள் கூட பணிந்து அகன்று விண்ணார் செஞ்சடைமுடியார் விரும்பும் இடம் பல வணங்கி கல்நாடும் எயில் புடைசூழ் கழிப்பாலை தொழுது ஏற்றி தென்னாவலூர் மன்னர் திருத்தில்லை வந்து அடைந்தார். இப்ப அந்த திருக்குறுகாவூர் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க வர்றாரு பாத்தீங்கன்னா, அந்நாளில் அப்ப சுவாமியை வணங்கி கொண்டே அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்தார் இல்லையா, அந்த நாளில் தம்பெருமான் அருள் கூட வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் இறைவனிடம் அருள் விடை பெற்று கொண்டு, ஒரு திருத்தலத்தை விட்டு வரும்பொழுது அடியார் பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க, சுவாமியுடைய அந்த சம்மதம் பெற்றுதான் வருவாங்க. ஏன்னா சுவாமி இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கணும்னு நினைச்சு சொன்னாலும் அது கொடுக்க மாட்டாங்க அந்த அருள் விடை. அப்ப எப்போ கொடுக்குறாங்களோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க, கிளம்புவாங்க. இது நம்ம அடியாருடைய வரலாற்றுலையும் பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல இல்லைங்களா. அதாவது திருமருகல், அந்த திருமருகல்ல வந்து அந்த வணிகன் ஒரு பெண்ணோட வந்திருப்பான். ஒரு நிமிஷமா. அதாவது ஒரு வணிகன் ஒரு பெண்ணோட வந்திருப்பான். அந்த வணிகன் வந்து இறந்து விடுவான், பாம்பு தீண்டி. அந்த பெண் அழுவாள் இல்லையா, அந்த வரலாறு நம்ம அறிந்ததுதான். அந்த பெண்ணுடைய அந்த அன்பிற்கும் பக்திக்கும் இறங்கி என்ன பண்ணுவா, திருஞான சம்பந்த பெருமான் அந்த அந்த வணிகனை எழுப்பி அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து இவர் அருள் நிகழ்வு நடந்த திருத்தலத்துல ரொம்ப நாள் இருப்பாங்க. அது மாதிரி அந்த திருத்தலத்தில் அவர் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம சிறுதொண்ட நாயனார் வந்து திருவடியை வணங்கி சொல்வார், திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளும்னு சொல்லிட்டு. அவர் அங்க வணங்கிட்டு தான் வந்திருப்பாரு, இருந்தாலும் என்னுடைய அந்த அந்த தளத்துக்கு எழுந்தருளி வரணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி கிட்ட அருள் விடை பெற்று கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு திருமருகல் இறைவனை வணங்குவார் இங்க போறதுக்கு அனுமதி கேட்டு. அப்ப என்ன பண்ணுவார்னா, திருச்செங்காட்டங்குடியில் வீற்றிருக்கின்ற அருள் கோலத்தை இங்கேயே காட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அங்க போக வேணாம், இங்கேயே அந்த காட்சியை தருகின்றேன்னு சொல்லிட்டு இங்கேயே என்ன பண்றாரு, அந்த திருச்செங்காட்டங்குடியில் கணபதீஸ்வரம் அப்படின்ற திருத்தலத்துல கணபதீஸ்வரரா சுவாமி இருப்பார் இல்லையா. சிறுதொண்ட நாயனாருக்காக உத்தராபதியாராக எழுந்தருளி வருவார். அவரோட கோலத்தை இங்கேயே காட்ட இங்க வணங்கி அப்புறம் என்ன சொல்றாரு, சிறுதொண்ட நாயனாருக்கு அந்த கோலத்தை இங்கேயே காட்டிட்டாரு, நீங்க உங்க திருத்தலத்துக்கு போங்கன்னு. எதுக்காக சொல்ல வரேன்னா,
இந்த மாதிரி ஒரு சிவஸ்தலத்தை விட்டு நீங்கும் பொழுது இறைவனுடைய திருவருள் பெற்று இறைவன் இசைந்தால் மட்டும்தான் அவங்க அந்த திருத்தலத்தை விட்டு போவாங்க, இல்லைன்னா அங்கேயேதான் இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அங்கேயே சில நாள் தங்கி இருந்து இறைவனை வணங்குகின்றார். அதற்கப்புறம் தம்பெருமான் அருள் விடை பெற்று சுவாமி கிட்ட இருந்து போலாம் அப்படின்ற அந்த அருள் விடை பெற்று கொண்டு பணிந்து திருவடியை பணிந்து அகன்று கோயிலை விட்டு வராரு. விண்ணார் செஞ்சடையார் தடைமுடியார் விரும்பும் இடம் பல வணங்கி. சுவாமியோடைய அந்த திருமுடி இருக்கு இல்லையா, அது மின்னல் போன்றது, அடிக்கடி பார்த்திருக்கோம் இல்லையா. பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அப்படின்னு பார்த்தோம். சுவாமியோடைய சடை அப்படிப்பட்டது இல்லையா. அது போன்ற மின்னார், மின்னல் போல, மின்னல்கள் நிறைய இருந்து அப்படி இருக்கு, பல பல பலன். அது போன்ற சடை முடியினை உடைய சிவபெருமான் விரும்பும் இடம், விரும்பி வீற்றிருக்கின்ற இடங்கள் சிவஸ்தலங்கள் அர்த்தம். பலவற்றையும் வணங்கி கொண்டே கல்நாடும் எயில் புடைசூழ் கழிப்பாலை தொழுது ஏத்தி. அதாவது கழிப்பாலை வருகின்றார். அந்த கழிப்பாலை எப்படிப்பட்டது? கல்நாடும் எயில் புடைசூழ். அப்ப ஒரு ஒரு ஊரை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதில்கள் இருக்கும், உயர்ந்த மதில்கள் இருக்கும். அந்த மதில்கள் எப்படி இருக்குன்னா கல்நாடும் எயில்னா மதில்கள், புடைசூழ் அதாவது இந்த கழிப்பாலையை சுத்தி, புடைனா பக்கத்துல சூழ்ந்து உயர்ந்த மதில்கள் இருக்கு. அது கல்லால் செய்யப்பட்டது. அப்புறம் கல்லால் செய்யப்பட்ட உறுதியான மதிலை உடைய புடை சூழ்ந்து இருக்கின்ற திருக்கழிப்பாலையை தொழுது ஏத்தி. திருக்கழிப்பாலையில சுவாமி பால்வண்ணநாதராக வீற்றிருப்பார். அத்தகைய இறைவனை பணிந்து போற்றி தொழுது புகழையெல்லாம் பாடி வணங்கி கொண்டு அடுத்தது எங்க வராதுன்னா தென்னாவலூர் மன்னராகிய திருமுனை பாடி நாடராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தில்லை வந்து அடைந்தார். ஏற்கனவே நம்ம தில்லையில வணங்குனதை பார்த்தோம் இல்லையா. எப்படி வணங்குவார்னா 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல, மற்ற அந்த சவுண்ட் வரலைங்கம்மா. எனக்கு சவுண்ட் வருதுமா. உங்க டிவைஸ பாருங்க, உங்க டிவைஸ கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா. பேசுறது கேக்குது? கேக்குதுங்கம்மா. ஆனா கேட்கலைங்கம்மா. கேக்குது, எக்ஸ்ட்ரா சத்தம் கேட்டுட்டு நல்லா கேக்குது. கேக்குது. சிவாய். அதாவது அந்த திருத்தில்லைக்கு இறைவனை வணங்குகின்றார். தில்லையில எப்படிப்பட்ட ஒரு அருள் அனுபவம் கிடைச்சது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா. 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல. காது எது சத்தம் கேட்டாலும் கோயில சுவாமி வணங்கும் பொழுது நம்ம காதுல யார் என்ன பேசினாலும் காதுல வாங்கக்கூடாது, வேற எந்த பேச்சும் பேசக்கூடாது இல்லைங்களா. நுகர்ச்சி கூட எந்த வாசனை அந்த மூளைக்கு கூட வேலை கொடுக்காம என்ன பண்ணும், கண்ணானது சுவாமியை பார்க்கணும். அந்த கரணங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா சிந்தையில ஒன்றா பதிந்து சிந்தையை சிவன் பாலை வைக்க வேண்டும். அவ்வாறு மனம் ஒருங்கின்னு சொல்லுவாங்க. அதுதான் மனம் ஒருங்கி அப்படி இருக்கும்போது நமக்கு சாத்வீக குணம் தான் மேம்படும். அந்த சாத்வீக குணத்தை கை கொண்டு சித்தத்தை சிவன் பால் வைத்து வணங்க வேண்டும். கண்ணார இறைவனை கண்டு வணங்க வேண்டும். அவ்வாறு அவர் பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து மலர்ந்தா சொல்லுவாங்க. உள்ள மகிழ்ச்சினால இன்பத்தினால மலர்ந்தது. அது போன்ற அந்த அனுபவம் பெற்ற தில்லை அந்த திருத்தலத்திற்கு வருகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். நம்ம திருத்தில்லைன்றாங்க. தில்லை வனங்கள் அடர்ந்த காடு, அதனால சிதம்பரத்தை தில்லைன்னு சொல்றோம். அந்த தில்லையம்பதிக்கு வருகின்றார். முதல்லயே தில்லையம்பதியில வணங்கின அந்த அனுபவம் எல்லாம் சொன்னதுனால அடுத்தடுத்த சிவஸ்தலங்களுக்கு செல்கின்றார். இப்போ இன்னொன்னு என்னென்ன திருத்தலங்களுக்கு எல்லாம் சென்றார், இறைவனை எவ்வாறு வணங்கினார், அவருக்கு அருள் வாழ்வுல என்னென்ன இறைவன் திருவிளையாடல்கள் நிகழ்த்தி அருளினார், இதெல்லாம் வரும் வாரங்களில் சிந்திப்போம் இறைவன் திருவருளால் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். வணக்கம். அருமையான இருந்தது. சரி சிவா. யாரோ ஒரு அடியார் பேசுறீங்களா? பொன்னுசாமி ஐயா பேசுறீங்களா? பொன்னுசாமி ஐயா வணக்கம் அம்மா. வகுப்பு சிறப்பாக இருந்ததும்மா. நன்றாக விளக்கம் கொடுத்துருவீங்க. மிகவும் பெரியவும் சுந்தர நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாரும் மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
மிக்க நன்றி. அதாவது தலங்கள் தோறும் நாங்க சென்ற மாதிரி இருந்ததுங்கம்மா. ஒவ்வொரு தலங்களையும் நீங்க எடுத்து எடுத்து சொல்லி எல்லா தலங்களுக்கும் அப்படி சென்று வந்த மாதிரி ஒரு உணர்வு. ஆனா பாருங்களேன், ஒரு சிறப்பு நீங்க சொன்னீங்க இல்லையா, மொத்தம் 3 சிறப்பு இதுல நான் கவனிச்சேன், நல்லா கவனிச்சேன். என்னன்னா, பெருமான் வந்து மரகதம், மாணிக்கம், அமுதம் என்று கூறுகிறாராம். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு இடத்துல குறிச்சிருக்கிறாரு பெருமான். அவர் உணர்ந்து உணர்ந்து பாடி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, இறைவன் அருள் செய்தாதான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் அந்தனர் கோலத்துல வந்திருக்கிறாரு, ஆனாலும் அவருக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கே அந்த கதியில நமக்குள்ள எந்த கதியில நினைச்சுக்கிட்டோம். நம்ம இறைவன் அருள் செய்தாதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள முடியும். இறைவனே வந்திருக்கிறாருன்றத நம்ம உணர்ந்து முடியும். அவர் அந்தனர் வேஷத்துல வந்தாலும் அவர் பக்கத்துல அமர்ந்திருக்கிறாரு, சிவாய நமன்னு சொல்லி அமர்றாரு, எல்லாம் கொடுக்குறாரு, தண்ணி அவர் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பசியோடு வருவான், நம்ம அடியார் பசியோடு வருவான்னு சொல்லிட்டு அந்த ஆலமர நிலையில உக்காந்து இருக்கிறாரு பாருங்க. உக்காந்து உணவோட கட்டுச்சோரோட உக்காந்து காத்துட்டு இருக்காரு. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இதெல்லாம் கேட்கக்குள்ள அப்படியே நம்ம அந்த நிலைக்கே போயிட்ட மாதிரி இருக்கு. அமுதம், அது அமுதமாவும் கொடுத்திருக்காராம். பருகாத இன்ன அமுதை சிவபெருமனை கண்ணால கண்டு கண் கடிக்க அந்த மாதிரி வழிபாடு செய்யணும். அந்த பருகாத இன்ன அமுதா அதான் பெருமானுடைய அமுதுதான். அதை கண்ணால கண்டு நம்ம எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கண்கள் வழியாவே அதை நம்ம உணரணும்ன்ற அந்த கருத்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அருமை. எல்லா பாடலுமே நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இந்த பாடல நீங்க எடுத்தே கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் 3 பாடல குறுகாவூர் வெள்ளடியில இத்தனையாம் என தொடங்க பயத்துல 3 பாடல் சிறப்பா இறைவனுடைய அந்த அவங்க செய்த அந்த கருணை ஐயா பாடுறது அதெல்லாம் உணர்ந்து அந்த பதிகத்தெல்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியாருக்கு யாருக்காவது வாழ்த்து பாடல் சொல்லிட்டு நாங்க வாய்ப்பு கொடுக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்த அணிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரியை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பேசலாங்க ஐயா. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேம்மா. இப்ப முன்னோட்டம் நான் சொன்னதுல ஒவ்வொரு ஊர்லயும் சிறப்புக்குரிய கருத்துக்கள் இருக்கு. அதை கண்டிப்பா சேர்க்கணும்னு சொல்லிட்டு கோமல் ஐயா